ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிச் தமிழ் ஆன்லைன். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடவும் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் உதவும் ஒரு புதிய முயற்சியாக இந்தியாவில் கிரையிங் கிளப் பிரபலமாகி வருகின்றன. இந்த வீடியோல அந்த குழுக்கள் ஏன் உருவாக்கப்பட்டன, அதோட நோக்கம் என்ன, மேலும் அழுகை பற்றிய அறிவியல் ரீதியான உண்மைகள் என்னென்னங்கிறத விரிவா பார்க்க போறோம். அழுகை என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்கிறதையும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாம மன அழுத்தத்துல இருப்பவங்களுக்கு கண்ணீர் விடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும்ங்கிறது தான் இதனோட அடிப்படை நோக்கம். இந்த குழுக்கள் ஒரு பாதுகாப்பான தனிப்பட்ட இடத்தை உருவாக்கி மக்கள் தங்கள் கவலைகள், துக்கங்கள் அல்லது மகிழ்ச்சியை கூட கண்ணீர் மூலமா வெளிப்படுத்த உதவுகின்றன. சில சமயங்கள்ல நாம் அழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தாலும் மற்றவர்கள் நம்ம பலவீனமானவர்களாவோ இல்லை அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டவர்களாகவோ நினைத்து விடுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாம பயப்படுவோம். ஆனா இங்கு அந்த பயம் ஒண்ணுமே இல்லாம நாம சுதந்திரமா அழலாம். கிரையிங் கிளப்னா என்னன்னு தெரியுமா? கிரையிங் கிளப்ங்கிறது மக்கள் ஒன்று கூடி அழுறதுக்கான ஒரு இடம். இது ஜப்பான்ல ரூய் கட்சுங்கிற நடைமுறையில இருந்து உருவானது. ரூய் கட்சுங்கிறதுக்கு கண்ணீர் தேடுவதுங்கிறது பொருள். இந்த குழுக்கள்ல மனதை நெகிழ வைக்கும் திரைப்படங்கள், கதைகள் அல்லது கவிதைகள் போன்றவற்றை ஒன்றாக பார்ப்பது அல்லது கேட்பது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இதன் மூலம் மக்கள் தங்கள் உணர்ச்சிகளை தடையின்றி வெளிப்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ஏன் இந்த குழுக்கள் பிரபலமானது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரீசன், மன அழுத்தத்தை குறைக்கும். உணர்ச்சிகளை அடக்கி வைப்பதால ஏற்படும் மன அழுத்தத்தை கண்ணீர் விடுறதன் மூலம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அழுவது மன அழுத்த ஹார்மோன்களை குறைத்து இரத்த அழுத்தத்தையும் சீராக்க உதவுகிறது. செகண்ட் ரீசன், சமூக ஆதரவு. இந்த குழுக்கள் தனிமையாக உணரும் மக்களுக்கு ஆதரவான ஒரு சமூகத்தை உருவாக்குகின்றன. இங்கு ஒருவர் மற்றவரின் கவலைகளை புரிந்து கொண்டு ஆறுதல் கூறுகிறார். தேர்ட் ஒன், பாதுகாப்பான சூழல். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களோ என்கிற பயம் இல்லாம ஒருவர் தனது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள இது ஒரு பாதுகாப்பான இடத்தை வழங்குகிறது. சோ இந்தியாவில எப்படி கிரையிங் கிளப்களின் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில குஜராத் மாநிலம் சூரத் நகர்ல 2017ஆம் ஆண்டு முதல் ஹெல்தி கிரையிங் கிளப் செயல்பட்டு வருது. இது இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வ கிரையிங் கிளப். சமீபத்துல மும்பையில பாலிவுட் பிரபலங்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதியில கடந்த ஜூன் 15ஆம் தேதி ஒரு புதிய கிரையிங் கிளப் தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற பெரு நகரங்கள்லயும் இது போன்ற கிரையிங் கிளப்ஸ் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்றன. இங்கு வர்ற மக்கள் மங்கலான விளக்குகள், அமைதியான சூழல் மற்றும் சூடான தேநீருடன் மனவிட்டு அளவோ அல்லது அமைதியா அமர்ந்து தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவோ செய்யறாங்க. நிறைய பேர் அழுத பிறகு மனது மிகவும் லகுவாகவும் அமைதியாகவும் உணர்வதாக சொல்றாங்க. சரி, அழுகை என்பது என்ன? அது ஏன் வருது? அழுகை என்பது ஒரு இயற்கையான உடல் செயல்பாடு. இது பல்வேறு உணர்ச்சிகளையும் உடல் ரீதியான அனுபவங்களையும் வெளிப்படுத்த பயன்படுகிறது. கண்ல இருந்து நீர் வடிவதுடன் முகம் கோணுவது, ஒலி எழுப்புவது போன்ற உடல் ரீதியான மாற்றங்களும் அழுகையின் போது ஏற்படும். இது சோகம், வலி, ஏமாற்றம் போன்ற உணர்ச்சிகளை மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல மகிழ்ச்சி மற்றும் பயம் போன்ற உணர்ச்சிகளாலும் தூண்டப்படுகிறது. அறிவியல் ரீதியா பார்த்தா அழுகைங்கிறது உடலின் ஒரு முக்கியமான எதிர்வினை. நாம் அழும்போது ஆக்சிடாசின் மற்றும் எண்டோர்பின்கள் போன்ற ஹார்மோன்கள் மூளையில இருந்து வெளியேறுகின்றன. இந்த ஹார்மோன்களின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிடாசின் இது அன்பின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது மன அமைதியை உருவாக்கி ஆறுதல் உணர்வை அளிக்கிறது. இது மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் குறைக்க உதவுது. எண்டோர்பின்கள் இவை இயற்கையான வலி நிவாரணிகள். இவை உடல்ல இருந்து வெளிப்படும் போது
உடல் வலியை குறைத்து ஒருவித மகிழ்ச்சி அல்லது புத்துணர்ச்சி உணர்வை வந்து நமக்கு ஏற்படுத்துகின்றன. அழும்போது கிடைக்கும் ஆறுதல் மற்றும் நிம்மதிக்கு இந்த ஹார்மோன்கள் வந்து ஒரு முக்கிய காரணம். அழுகைக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் பல காரணங்களுக்காக அழுகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒன், உணர்ச்சியோட வெளிப்பாடு. துக்கம், இழப்பு அல்லது சோகமான நிகழ்வுகளால ஏற்படும் அழுகை இது. உதாரணமா, ஒருவருக்கு நெருக்கமான ஒருவர் வந்து நோய்வாய்ப்பட்டாலோ இல்ல அப்படின்னா இறக்கும் போதோ உணர்ச்சி பெருக்குல வந்து அழுது விடுவது இயல்பு. சிலர் வந்து உணர்ச்சி பூர்வமான திரைப்படங்களை பார்க்கும்போது கூட அந்த கதாபாத்திரத்துடன் ஒன்றி போய் அழுது விடுவாங்க. இது உணர்வு ரீதியான பாதிப்புகளை வெளிப்படுத்துவதுல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, வலியிலிருந்து நிவாரணம் பெற. உடல் அல்லது மன ரீதியான வலியை போக்க அழுக வந்து ஒரு இயற்கையான வழியாகும். கண்ணீர் விடுவதன் மூலம் உடல் மற்றும் உணர்ச்சி வலிகளை வெளிப்படுத்தலாம். இது மனதிற்கு ஒருவித ஆறுதலை அளித்து துயரத்தை வந்து குறைக்க உதவுகிறது. தேர்ட் ஒன், மகிழ்ச்சி அழுகை. சில நேரங்கள்ல மகிழ்ச்சியின் மிகுதியால கூட கண்ணீர் வரும். இது சந்தோஷத்தின் உச்சகட்ட உணர்வை வெளிப்படுத்துகிறது. சாதனைகள் செய்யும் போதோ இல்ல அப்படின்னா எதிர்பாராத மகிழ்ச்சியான தருணங்கள்னாலோ இது போல உணர்ச்சி வசப்பட்டு அழுவது என்கிறது வந்து இயல்பாக நடைபெறக்கூடியது. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, அனுதாபம் மற்றும் ஆதரவு பெறுவதற்கு. கஷ்டமான நேரத்துல அழுவதன் மூலம் பிறரின் ஆறுதலையும் ஆதரவையும் பெற முடியும். இது சமூக பிணைப்புகளை வலுப்படுத்தவும் மற்றவர்கள் நம் வலியை புரிந்து கொண்டதை உணர்த்தவும் ஒரு வழியாகும். அதே போல மற்றவர்களின் வலியை பார்க்கும் போது அழுவது நாம் வந்து அவர்களின் துன்பத்துல பங்கு கொள்வதையும் காட்டுகிறது. ஃபிஃப்த் ஒன், காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு. குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களின் கவனத்தை ஈர்க்கவும் விரும்பியதை பெறவும் அழுகையை பயன்படுத்துவது போல பெரியவங்களும் சில சமயங்கள்ல இத ஒரு உக்தியாகவே பயன்படுத்துறாங்க. மென்மையான இதயம் கொண்டவர்களிடம் வந்து அனுதாபத்தை பெறுவதன் மூலம் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அழுக வந்து ஒரு சிறந்த சாதனமா பயன்படுத்தப்படுகிறது. சிக்ஸ்த் ஒன், உடல் ரீதியான தூண்டுதல்கள். சில சமயம் காரமான உணவை சாப்பிடும் போது அல்லது பச்சை மிளகாய கடிக்கும் போது கூட கண்கள்ல வந்து நீர் வரும். இது வந்து உணர்ச்சி வசப்பட்ட அழுகை அல்ல, மாறா உடல் ரீதியான தூண்டுதல்களால் ஏற்படும் கண்ணீர். ஒட்டுமொத்தமாக அழுக என்கிறது வந்து ஒரு பன்முக செயல். அது நம் உடல் மற்றும் மனம் உணர்ச்சி பூர்வமான அனுபவங்களை வந்து வெளிப்படுத்தவும் சமாளிக்கவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறையாகும். ஆனா ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமா அழுவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆண்கள் மற்றும் பெண்களின் அழுகை விகிதத்துல குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இருப்பதற்கான சில காரணங்கள் வந்து ஆய்வுகளை கண்டறியப்பட்டுள்ளன. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஹார்மோன் வேறுபாடு. ஆய்வுகளின்படி பெண்களுக்கு வந்து புரோலாக்டின் என்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக உள்ளது. இந்த ஹார்மோன் வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உதவுகிறது. ஆனா ஆண்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் குறைவாகவே இருக்கும். மேலும் ஆண்களின் உடலில் உள்ள டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து அவங்கள உணர்ச்சி வெளிப்பாடுகள்ல இருந்து கட்டுப்படுத்துவதாகவும் வலிமையாக இருக்க தூண்டுவதாகவும் வந்து கருதப்படுகிறது. அழுக விகிதங்களை பார்த்தோம் அப்படின்னா 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல பெண்கள் வந்து ஒரு வருடத்திற்கு சராசரியா 30ல இருந்து 64 முறை வரை அழுவதாகவும், ஆனா ஆண்கள் வந்து 5ல இருந்து 7 முறை மட்டுமே அழுவதாகவும் தெரிய வந்துள்ளது. சில ஆய்வுகள் பெண்கள் ஒரு மாதத்திற்கு 3.5 முதல் 5 முறை வரை அழுவதாக கூறுகின்றன. அழுகை என்கிறது வந்து ஒரு பலம் என உணர்த்துவதன் மூலம் கிரையிங் கிளப் போன்ற அமைப்புகள் நமது மனநல ஆரோக்கியத்திற்கு ஒரு புதிய வழியை காட்டுகின்றன. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, மாறாக நமது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஒரு இயற்கையான செயல் என்பதை இவை வந்து நமக்கு உணர்த்துகின்றன. சமூகத்தின் பொதுவான கண்ணோட்டங்கள் மாறி வர நிலையில இது போன்ற குழுக்கள் மனநலத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்குகின்றன. இது போன்ற முயற்சிகள் நவீன வாழ்க்கையின் மன அழுத்தங்களுக்கு மத்தியில ஒரு ஆறுதலான அடைக்கலமாகவும் திகழ்கின்றன என்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இத போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.